ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட இப்போ ஒரு சோனி டிவி சர்வீஸ் வந்திருக்கு. அதனோட மாடல் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா KLV 32R402A. இப்போ இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். டிவி ஆன் ஆயிடுச்சு, ஸ்க்ரீன் வந்து டோட்டலாக எம்டி, ஆடியோ எல்லாமே வருது, பேக் லைட் ஓகே. இதுதான் இதனோட ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது பேனல் சைடு கம்ப்ளைண்டா இல்லை என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேனலுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே செக் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இது செட் ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆன் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பேனல் வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு வந்து செக் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பேனல் வோல்டேஜ் வந்து 12 வோல்ட் வேணும். 12 வோல்ட் வந்து ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அதே மாதிரி VGH, VGL இந்த வோல்டேஜ் எல்லாம் ப்ரெசென்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். VDD செக் பண்ணுறோம், வோல்டேஜ் வந்து ப்ரெசென்ட் ஆகலை. இப்போ 3.3 வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இந்த இடத்துல VDD வரக்கூடிய 3.3 வந்து ப்ரெசென்ட் ஆகுது. அதே மாதிரி VGH வந்து ப்ரெசென்ட் ஆகலை. இந்த இடத்துல ப்ரெசென்ட் ஆக வேண்டிய VGL பார்த்தீங்க அப்படின்னா -6 சம்திங்க்கு இதெல்லாம் 6 இதெல்லாம் 3 சம்திங் வந்து ப்ரெசென்ட் ஆகுது. இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆக ஆரம்பிக்குது. இதில் ஃபஸ்ட்டு PF ஏதோ ஒன்று ஷார்ட் இருக்கா அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம பவர் சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிமீட்டர் பஸர் மோடில் போட்டு நம்ம இப்போ வந்து PF ஷார்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த PF ஒன்று ஷார்ட் காமிக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல இந்த PF ஒன்று ஷார்ட் காமிக்குது. ஓகே, இப்போ இந்த ஷார்ட்டாக இருக்க PF மட்டும் தூக்கி விடுவோம். இந்த இடத்துல இந்த PF ஒன்று ப்ளஸ் வந்து இந்த இடத்துல இந்த PF ஒன்று. ஃபஸ்ட்டு நான் இந்த PF மட்டும் ரிமூவ் பண்ணி செக் பண்ண போகிறேன், என்ன ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் இந்த PF மட்டும் இந்த இடத்துல வந்து போகக்கூடிய கான்டாக்ட் வந்து ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். இந்த PF மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷார்ட் காமிக்குது. பட் ஆனால் அதே சமயத்தில் இந்த PF வந்து இப்போ ஷார்ட்டாக காமிக்கல. ஸோ நம்மளுக்கு ப்ராப்ளம் வந்து இந்த PF மட்டும்தான் ஷார்ட் ஆகிருக்கு. இந்த PF வந்து நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வேறு PF வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல இருந்த அந்த PF எடுத்துகிட்டு நம்ம PF வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு செட் ஆன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஆன் பண்ணிட்டோம். பேக் லைட் வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம பேனல் வோல்டேஜ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பேனல் வோல்டேஜ் செக் பண்ணுறோம். பேனல் வோல்டேஜ் வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இந்த இடத்துல வோல்டேஜ் வராமல் இருந்த வோல்டேஜ் வந்து 15 வோல்ட் பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசென்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு தெரிஞ்சு செட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு. அதனால் வந்து டிஸ்பிளே வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்து ஒர்க்கிங் கண்டிஷனுக்கு வந்துருச்சு. ப்ராப்ளம் சால்வ். தேங்க்யூ. சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் வேணும் அப்படின்னா நம்பர் கொடுத்துருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். சர்வீஸ் சப்போர்ட் கொடுப்போம். தேங்க்யூ.